ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு துவையலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துவரம் பருப்பில் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பல் அளவுக்கு பூண்டு, 3 வரமிளகா, 1.5 இன்ச்சு அளவுக்கு புளி, அதுக்கப்புறமேட்டு தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 சில்லு எடுத்திருக்கேன். ஒவ்வொரு சில்லும் ஒரு 1 இன்ச் அளவுக்கு இருக்குது. அப்புறம் 2லேருந்து 3 கருவேப்பிலை இலை, அவ்வளவு போதுமானது. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள். இவ்வளவு தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு அப்புறம் உப்பு சேர்த்து அரைச்செடுக்க போகிறோம். அவ்வளவே தான். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன் பை ஒன்னாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ முதல்ல நம்ம துவரம் பருப்பை வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ இதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம இதுக்கு குக்கிங் ப்ராசஸ்ன்னு தனியாக கிடையாது. அதனால் நம்ம பருப்பு பச்சையாக இருக்கக்கூடாது. அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா லேசாக கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் இது கரெக்டான பதம் வந்ததுக்கப்புறமேட்டு கலர் மட்டும் லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆகாது. அதே நேரத்தில் இந்த பருப்போட வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கூல் ஆகிறதுக்கு விட்டுடலாம். இந்த பருப்பை நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே டைம் எடுத்து ரோஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. இதுதான் நம்ம பருப்பு துவையலோட டேஸ்ட்டு. இப்போ அதுக்கப்புறமேட்டு நம்ம தனியாக இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ட்ரை ரோஸ்ட் தான். இதுக்கும் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், பூண்டு இது ரெண்டுத்துலேயும் நேர்த்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு இதை வதக்கிக்கலாம். ஒரு 1-2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கருவேப்பிலை, வரமிளகா, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புளி அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கருவேப்பிலையோட இலை வதங்குற அளவுக்கு டைம் கொடுத்தா போதுங்க. ஓரளவுக்கு அந்த கருவேப்பிலையோட இலை ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தூளில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அந்த சூட்லேயே போட்டு ஒரு கிளறி அதையும் நம்ம ஆல்ரெடி நம்ம பருப்பு வதக்கி இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, கூல் டவுன் பண்ணுறதுக்கு, அதோட சேர்த்து நல்லா ஆற விட்டுருங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம உப்பு சேர்த்து இதை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி துவையல் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல உப்பு சேர்த்து கொரப்பாக தண்ணியே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதே நேரத்தில் நம்ம மிக்சியில் சர்ன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அரைக்கிற போது துவையலோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் அரைக்கும் போது தண்ணி ஒவ்வொரு டீஸ்பூனாக சேர்த்தா போதுங்க. மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சர்ன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அரைக்கும் போது இந்த மாதிரி மிக்சியில் ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு டீஸ்பூன் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து விட்டு அதுக்கப்புறமேட்டு துளியாக ஒவ்வொரு டீஸ்பூனாக தண்ணி சேருங்க. இந்த துவையலுக்கு நான் மொத்தமாகவே 4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ ஓரளவுக்கு கொரப்பாக அரைச்சா போதுங்க. நம்ம அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு துவையலை எடுத்து இந்த மாதிரி ஒரு பந்து மாதிரி உருட்ட முடியணும். அதே நேரத்தில் இது ரொம்ப பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொரப்பாக இருக்கணும். அதுதான் துவையலுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த துவையலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எனக்கு உப்பு தேவைப்பட்டது. உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி துவையல் பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட நம்ம சாதம் வடித்து ரசத்துக்கோ தயிருக்கோ சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் சூடான சாதத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த துவையலையும் போட்டு சாதத்துலேயும் பிரட்டி சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.